ஓகே, இன்றைக்கான தலைப்பு, நான் உண்மையான அன்பில் இருக்கின்றேனா என்றதை பரிசோதித்துக் கொள்வதற்கு பயம் என்பதை அளவுகோலாக எப்படி நாம் பார்த்து முடிவு செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ உறவுகளுக்குள் அன்பு இருக்கும் புரியுது. ஆனால் அந்த அன்பு இருக்கும் அதே உறவுகளுக்குள்ளே பயமும் இருக்குமோ, இருக்கத்தான் முடியுமா என்பது கேள்வியாக நம்ம வைத்து பார்க்கும்போது, ரிசர்ச் பண்ணி பார்த்தா ஆமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இன்னைக்கு எல்லா உறவுகளுக்குள்ளேயுமே ஒரு பயமும் சேர்ந்து தானே இருக்கின்றது. அது கணவன் மனைவி ஆகட்டும், அல்லது பெற்றோர்கள் குழந்தைகள் ஆகட்டும், அல்லது ஃப்ரீமன் ஃப்ரெண்ட்ஸ் ஆக கூட நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பயத்தோடு பழகுகின்ற ஒரு விஷயம் இருப்பதாகத்தான் நான் காண்கின்றேன். இது ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகுது பாருங்களேன். நேத்து டிஸ்கஸ் பண்ண சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ எனக்கு பயம் வந்துருச்சோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா சுதந்திரமும் பறி போகுது தானே. நாம எங்கே முழுமையான சுதந்திரத்தில் நம்ம அடுத்தவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கோமா அப்படிங்கிறத விடுங்க, நம்ம முதல்ல சுதந்திரத்துல இருக்கோமா? சோ அதுவே பெரிய கேள்விக்குறி. இன்ஃபேக்ட் நேத்து தீப்தி பேசிட்டு இருக்கும்போது, அடுத்தவங்களுக்கு நான் 100% சுதந்திரத்தை கொடுத்துடுறேன். ஆனா நான் யாரையாவது ஹர்ட் பண்ணிடுவேனோ அப்படிங்கிற இடத்துல தான் என் சுதந்திரத்தை பறி போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. சோ கிட்டத்தட்ட அந்த கொஸ்டின் தான் எங்கேயும் வந்திருக்கு இப்போ. சரியா? அப்போ ஒரு பயம் இருக்கு. ஒரு பயந்து பயந்து நம்ம பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. ஒரு நண்பர்கள் கிட்ட எவ்வளவு பயந்து பயந்து பேசுறோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பயந்து பயந்து பேசுறோம், பெற்ற பிள்ளைகள் கிட்ட பயந்து பயந்து பேசுறோம். கணவன் மனைவிக்குள்ள பயந்து பயந்து பேசக்கூடிய நிலை அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதானே உண்மை. அன்புக்கும் பயத்திற்கும் நேர் எதிர் என்பதை அறிவீர்கள். அன்பு இருக்கும் இடத்தில் பயம் இருக்க முடியாது, பயம் இருக்கும் இடத்தில் அன்பு இருக்க முடியாது என்ற ஒன்றை நாம் அளவுகோலாக வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக நம் உறவுகளுக்குள் முழுமையான அன்பில் இல்லையோ என்றுதான் நமக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் பயம் இருக்கிறதே, பயம் இருக்கின்றவரை கண்டிப்பாக நாம் அன்பில் இல்லை என்றுதானே தோன்றுகிறது அப்படிங்கிற மாதிரி வந்துருது. சரியா? சரி, இப்போ இது ஃபேக்ட். பட் எப்படிங்கிறது தானே முக்கியம். ஏன் ஏன் நமக்கு இந்த ஒரு அவல நிலை ஏற்பட்டது, அன்பிற்குள் பயம் எப்படி நுழைந்தது என்ற ஒரு ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போக போறோம். எப்படி நுழைந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே லவ் வந்து பியூரா தாங்க ஸ்டார்ட் ஆகும். ஆனா ஈஸியா கரப்ட் ஆயிடும். எப்படி அப்படின்னா, கரப்ஷன் எங்கிருந்து வரும்? வேற என்னங்க, இந்த சோ கால்டு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தானே ஆசை. சரியா? அன்பு அன்பாக இருக்கின்ற வரை அது பியூரா தான் இருக்கும். ஆனால் அதுவே ஆசையாக மாறும்போது அங்கே அன்பு காணாமல் போகிறது. மாறாக பயம் தொற்றிக் கொள்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்ப நீயும் நானும் பழகுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் பழகும்போது நமக்குள்ள எந்த பயமும் இருக்காது. ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு தேர்ட் பர்சன் பழகுறோம். நீங்க யாருங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க, நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க, ஓ அப்படியா, நீங்க இந்த மாதிரி ஆன்மீக பயிற்சி, நாங்களும் ஆன்மீக பயிற்சி தாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓ பரவாயில்லையே, நாங்க இதெல்லாம் கத்துட்டு இருக்கோம், நீங்க இதெல்லாம் கத்துட்டு இருக்கீங்க. இந்த ரெண்டு பேருக்குள்ள அந்த பரஸ்பரம் அந்த உறவுக்குள்ள பாத்தீங்கன்னா எந்த பயமுமே இருக்காது. ஓகேவா? இப்ப பேச 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 ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல அட்ராக்ஷன் கூட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஏய் நமக்கு இவங்களால நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குமே, இவங்க நல்லா பேசுறாங்களே, இவங்க அழகா பேசுறாங்களே, நம்மள ரொம்ப சந்தோஷப்படுத்துறாங்களே, இவங்க கூட இருந்தா எனக்கு சந்தோஷம் கிடைக்குதே. சோ இந்த மாதிரியான தாட்ஸ் மெதுவா உள்ள டெவலப் ஆக ஆரம்பிக்குது. இது டெவலப் ஆக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த அன்புங்கிறது கொஞ்சம் சரிஞ்சு ஆசையாக மாற ஆரம்பிக்குது. சரியா? அப்ப அந்த ஆசையாக மாறும்போது என்ன ஆகும்னா, பெரிய டேஞ்சர் எதிர்பார்ப்புங்கிறது ஒண்ணு தொத்திக்க ஆரம்பிக்கும். அப்ப அன்புக்கு நேர் எதிரான வார்த்தை என்னது? எதிர்பார்ப்பு. அன்கண்டிஷனல் லவ். சரியா? ஆனா எப்ப ஆசை நுழையுதோ அப்ப கண்டிஷன் போட ஆரம்பிப்போம். அப்போ அவர்கள் எனக்கு கடைசி வரைக்கும் வேணும். அப்ப கடைசி வரைக்கும் வேணும்னா அவங்கள நான் தக்க வச்சுக்கணும். அவங்கள தக்க வச்சுக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு நினைச்ச மொமெண்ட்லயே உனக்குள்ள பயம் வந்துரும்டா. ஏன்னா எங்கே அவர்கள் என்னை விட்டு போய் விடுவார்களோ என்பது பயம் தானே. அப்ப அந்த பயம் எங்க இருந்து வந்தது? நீ போட்ட கண்டிஷன்ல இருந்து வந்தது, உன் ஆசையில இருந்து வந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பயத்துக்கு மூல காரணமே ஆசைதான். ஆசையில இருந்து தான் பயம் வரும், வேற எங்கெல்லாம் வராது. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் நீ வந்து அவங்கள் என் கூடவே இருக்கணும், அவர்கள் எனக்கு வேண்டும், அவர்களை விட்டு நான் பிரியக்கூடாது. ஸோ இந்த தாட் தான் பயத்திற்கு மூல காரணம் என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த தாட் அன்புல வராதுங்க. அவங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் அன்பில் இருக்கிறவனே தவிர, என் கூடவே இருக்கணும் என்று நினைத்தால் அது அன்பு கிடையாது என்று புரிந்து கொள்ளுங்கள். ஸோ திஸ் இஸ் தி ரூட். எங்க வந்து இந்த முதல்ல இந்த பயம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, முதல்ல ரெண்டு பேரும் நல்லா தான் பழகிட்டு இருப்பாங்க. பட் ஒன்ஸ் அந்த ஆசை அதிகமாக அதிகமாக அது எதிர்பார்ப்பாக மாற, அந்த எதிர்பார்ப்பின் விளைவு எங்கே நடக்காதோ என்ற பயமாக மாறுகிறது. ஒன்ஸ் அந்த பயம் வந்துருச்சு அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோ இருக்காதுங்க, சுதந்திரம் இருக்காதுங்க. உன் இஷ்டத்துக்கு நீ விரும்பி எப்படி உன்னால பேச முடியாது அப்படின்னு சொல்ல வர.
இப்போ எனவே நானே ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸை பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, என் மனசுல பட்டதை நான் ஃப்ரீயா பேச முடிஞ்சா நான் வந்து அவர்கள் என்னை விட்டு விலகிடுவார்களோன்ற அச்சத்துல நான் இல்லைன்னு அர்த்தம். எங்க சொன்னா பிச்சுக்குப்பாங்களோ, ஓடி போயிருவாங்களோ, நம்ம கிட்ட வரமாட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு நான் பேசினேன்னா, அப்போ உள்ளதை உள்ளவாறினால் உரைக்க முடியாது. பூசி மொழிவித்தான் பேசணும். சரியா? அஹிம்சையின் வாசீக லட்சணம். அது எவ்வளவுதான வாசீக லட்சணத்துல சொன்னாலும் உள்ளதை உள்ளவாறு சொல்லும்போது ஹர்ட் ஆயிடுமே. இப்போ உள்ளதை உண்மை பேசணும்னாலே ஹர்ட் ஆயிடுமே. ஞானதேவர் ரொம்ப அருமையா பேசியிருப்பாரு. நீ உண்மையை மறைக்கவும் கூடாது, ஆனா அவங்கள ஹர்ட் ஆகாமலும் பாத்துக்கிற மாதிரி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமான ட்ரிக்கி டாஸ்க்னு சொல்லிட்டு கூட ஒரு நாள் நம்ம 1.5 கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம ஞாபகம் இருக்கு. சரியா? அது நீங்க பியூர் லவ்ல இருந்தா இட்ஸ் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்லி நான் முடிச்சிருந்தேன். பட் எனிவே சச் அ ட்ரிக்கி ப்ராசஸாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்போ உண்மையை பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தறிஞ்சும் பேசக்கூடாது. அப்போ அவங்க போயிடுவாங்கன்ற பயத்துல நீ உண்மையை மறைச்சிடவும் கூடாது என்ற இந்த விஷயம் அங்கே வந்து விடுகிறது. அப்ப இதை சாதிக்கணும்னா என்ன செய்யணும்? சாதிக்கணும்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் வந்து அந்த பயம் நீங்கணும். அவங்க என்னை விட்டு போனாலும் நன்மையே, எனக்கும் நன்மையே அவர்களுக்கும் நன்மையேன்னு ஃபீல் பண்ணணும். இந்த 2 வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உனக்கு எப்படி பேசணுன்றது ஆட்டோமேட்டிக்காவே உனக்கு தெரிஞ்சு போயிடும். திஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்டர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒருத்தர்கிட்ட நீங்க ஹார்ஷா பேசலாம், ஒருத்தர்கிட்ட நீங்க சாஃப்டா பேசலாம், நீங்க எப்படி வேணா பேசலாம். ஏன்னா இப்படித்தான் பேசணும்னு வரையறுக்க முடியாதுங்க. அது சிச்சுவேஷன் ஓரியன்டா இருக்கும். அவங்க நம்ம கிட்ட எவ்வளவு உரிமை கொடுத்துருக்காங்கன்றது ஓரியன்டா இருக்கும். லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அந்த டைமுக்கு வேற மாறும். ஸோ லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கும். ஒருத்தர்கிட்ட நம்ம பழகுற முறை அப்படிங்கிறது, பேசுற முறை அப்படிங்கிறது. ஒரு சில நேரங்களில் பார்த்தா ரொம்ப சாஃப்டா மட்டுமே தான் டீல் பண்ணிட்டு இருப்போம். ஒரு சில நேரங்களில் ஹார்டா டீல் பண்ணுவோம். இது எல்லாமே இருக்கத்தான் செய்யும். பட் எங்கேயுமே பயம் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஐம் நாட் டெல்லிங் யூ தேட் நீங்க யாரோ சொன்னீங்க அஹிம்சையின் வாசிக லட்சணத்தை மட்டும் பிடிச்சிருந்தா பெஸ்டா ஃபாலோ பண்ணிட முடியும்லாம் எனக்கு தோணல. அஹிம்சையின் வாசிக லட்சணத்தை பிடிச்சிருந்தா கூட அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்க எவ்வளவு சாஃப்டா பேசினாலும் அவங்களுக்கு ஹர்ட் ஆகத்தான் செய்யும். ஸோ அதை நம்ம தப்பிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் எல்லா நேரமுமே வந்து சாஃப்டாவே பேசிட்டு இருக்க முடியும்னு கூட சொல்ல முடியாது. மிகுதியின் கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டே நட்புன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்போ சில நேரங்களில் ஹார்டா பேச வேண்டிய அவசியம் வரும். அவங்க 4 பேருக்கு தீங்கிழைக்கின்ற கொள்கிறார்கள் அப்படின்ற இடத்துல எல்லாம் நம்ம வந்து எகிரி அடிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனும் வரத்தான் செய்யும். பட் இங்க லவ் மிஸ் பண்ணக்கூடாது. அப்ப அந்த நேரத்திலையும் எங்க விட்டுட்டு போயிடுவாங்களோ பயம் இல்லாம இருக்கணும். அப்ப அன்பும் இருக்கணும், விட்டுட்டு போயிடுவாங்களோன்ற பயமும் இல்லாம இருக்கணும். அப்ப விட்டுட்டு போயிடுவாங்களோன்ற பயம் இல்லாம இருக்கும்போது மட்டும்தான் அன்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா மேலோங்கவே ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரியா? அப்போ அந்த பயம் இருந்துச்சுனாலே அன்பு அந்த நேரத்திலேயே அவுட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க ட்ரூத்ஃபுல்லாவே இருக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டேன்ல. நீங்க இன்னொரு முக்கியமான யாட்சிக்கு என்ன தெரியுமா? அன்புக்கு ட்ரூத்துங்க. ஒருத்தன் நம்ம ட்ரூத்ஃபுல்லா இருக்கான் அப்படின்னா லவ்ல இருந்தா மட்டும்தான் நீங்க ட்ரூத்ஃபுல்லா இருப்பீங்க. இல்லைன்னா உண்மையை மறைக்க ஆரம்பிப்பீங்க. எதுக்குன்னா பயம். உண்மையை சொன்னா எங்க விட்டுட்டு போயிடுவாங்களோன்ற பயம். உண்மையை சொன்னா நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோங்கிற பயம். இல்ல நமக்குல கண்டிஷன் போட்டு நம்ம அமுக்கிடுவாங்களோன்ற பயம். ஏண்டா உன் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாராவது இருக்காங்களா? ஆனா உண்மையை சொன்னா எங்க நம்ம சுதந்திரத்தை பறிச்சிருவாங்களோன்ற பயம். புரியுதா? அது தேவையே இல்லை. நம்ம உண்மையா இருக்கலாம் அன்புல. நம்ம சுதந்திரத்தை பறிக்கிற சக்தி இந்த உலகத்துல யாருக்குமே இல்ல. அப்படி இருக்கும்போது உண்மையை பேசலாம்ல. ஆனாலும் நம்ம ஏன் உண்மையை பேசுறது இல்ல? எங்கே நம் சுதந்திரத்தை பறித்து விடுவார்களோ நீ பயப்படுறன்னா நீ அடிக்ஷன்ல இருக்கன்னு புரிஞ்சுக்கடா. எங்க அவங்க வந்து சொல்றதை நம்ம கேட்கணுமா கேட்க வேணாம் நீ தானே டிசைட் பண்ணும். அப்போ நீ அவங்க கிட்ட அடிக்ஷன்ல இருக்க. அவங்க மனசுல நிறையணும்னு நினைக்கிற. அவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிற. இல்லைன்னா அவங்க வந்து விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு பயப்படுற. அப்ப நீ அடிக்ஷன்ல இருக்கிறதுனால தானே நீ ட்ரூத்தை மிஸ் பண்ற. அப்ப நீ ட்ரூத்ஃபுல்லா இருக்க முடியும் இஃப் யூ ஆர் இண்டிபெண்டன்ட் இன் யுவர் செல்ஃப், இஃப் யூ ஆர் நாட் அடிக்டட் இன் எனி ஒன், இஃப் யூ ஆர் வித் பியூர் லவ் வித் எனி ஒன். ஏன்னா பியூர் லவ்ல இருக்கும்போது தான் எது சரி தப்புங்கிறதே உங்களுக்கு தெளிவா தெரியும். அப்ப எது சரி தப்புன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நாம வந்து நம்ம ரொம்ப பிரியமானவர்களாவே இருக்கட்டும், அவங்க தவறான பாதையை காட்டினாங்கன்னா தைரியமா வந்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு போலாம் இல்லைங்க. போக முடியும் நம்ம உறவுகள்கிட்ட அடிக்ஷன் இல்லாம இருக்கும்போது. சரியா? ஆனா அது எப்ப தெரியும்? நம்ம பியூர் லெவலே ஃபர்ஸ்ட் இல்ல. நம்மளே ஏகப்பட்ட அடிக்ஷன்ல இருக்கோம். அப்படி இருக்கும்போது உண்மை அப்படிங்கிறது இல்லாம போயிடுது. பயம் தான் துத்திக்குதுங்க. இங்க உறவுகளுக்குள்ள ஒரு பயம் இருந்ததுன்னா அது ஒரு உறவாங்க. அதுக்கு பேர் ரிலேஷன் சொல்லி என்னங்க பிரயோஜனம்? கண்டிப்பா சொல்லிக்கிறதே வந்து ஒரு கூச்சப்பட வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. உறவுகளுக்குள்ளேயே பயம் இருக்குன்னா அப்ப சொல்லிக்கவே வேணாம் எல்லார்கிட்டையும் எப்படி இருக்கும்னு எந்த லட்சணத்துல இருக்கும்னா. ஸோ
இது ஒரு பெரிய யாட்ஸ்டிக்கா நீங்க வைக்கணும். அப்போ நான் இவ்வளவு நேரம் பெருசாலாம் எந்த ஆன்சரும் சொல்லலை. நீ வந்து எதுலையுமே அடிக்ட் ஆகாம இருந்தேன்னா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட சொல்லியிருக்கேன். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வழக்கமா சொல்ற பாயிண்ட், தன்னில் தான் நிறைந்திருந்தால். ஏன்னா அடிக்ஷன் ஆகாம எப்ப இருப்ப? உனக்குள்ள நீ நிறைஞ்சிருந்தா தானே இருப்ப. அப்ப தன்னில் தான் நிறைந்திருப்பவனால் மட்டுமே பயம் இல்லாமல் இருக்க முடியும். எது இருந்தாலும் இல்லைனாலும் சந்தோஷமா வாழ முடியும்னு இருக்கிறவன் மட்டுமே தன்னில் தான் சுகமாக இருக்க முடியும். அவன் தான் பயம் இல்லாமல் இருக்க முடியும். அவன் சொன்ன மாதிரி கிருஷ்ணா ஃபீல் வச்சுக்கோங்க, ரெண்டும் ஒண்ணுதான். தன்னில் தான் நிறைவுங்கிறது ஞானத்துல இருந்து பேசுறோம், அல்லது அனைத்தும் கண்ணன் இருக்க எனக்கு என்ன பயம் அப்படிங்கிற ஃபீல் இருக்கு. ஏன்னா கிருஷ்ணா ஃபீல்ல எல்லாமே டேஸ்ட், எல்லாமே ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆல் ஸ்டேஜ்ல நம்ம இருக்க முடியும். இதுல கிருஷ்ண உணர்வுல இருக்கும்போது முழுமையான உணர்வுல, அதாவது முழுமையான கிருஷ்ண உணர்வுல நம்ம வந்து சந்தோஷம் மட்டுமே இருக்கும், வேற எதுவுமே இருக்காது அப்படிங்கிற அந்த புரிதல்ல வரும்போதும் கூட நமக்கு எப்பயுமே சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ சிம்பிளா நான் சொல்ல வர்றது ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் தன்னில் தான் நிறைந்திருக்க வேண்டும், அல்லது கிருஷ்ண உணர்வில் நிறைந்திருக்க வேண்டும். பயம் என்னதென்று அறியாதிருக்க வேணும்னா நீங்க கண்டிஷன்லெஸ் லைஃபா வாழணும். எது இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு சந்தோஷம், அவங்க இருந்தாலும் சந்தோஷம், இல்லைனாலும் சந்தோஷம். நான் தான் அவங்களை காப்பாத்துறேன்ற ஃபீல் இருக்கக்கூடாது. நீ இல்லைனாலும் அவங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா, ஏன்னா இறைவன் ஒருத்தர் இருக்கானே, அவன் பார்த்துப்பான்ற நம்பிக்கை இருக்கணும். ஸோ அப்படி நீங்கள் முழுமையாக சரணாகத பாவத்தில் இருந்தாலோ, அல்லது உங்களை யார் என்று உணர்ந்திருந்தாலோ, அன்பென்றால் என்னவென்று தெளிவாக புரிந்திருந்தாலோ, ஆட்டோமேட்டிக்லி பயத்தின் சுவடு இல்லாமல் வாழ முடியும். இதை ஒரு பெரிய யாட்ஸ்டிக்கா வச்சுக்கோங்க. பயம் இருந்ததுனாலே நீங்கள் லவ்ல இல்லை என்ற ஒரு தெளிவான புரிதலோடு இருந்தால் இந்த கேள்விக்கான பதில் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். அண்ணா, இப்போ எமோஷனலா பேசிடுறாங்கன்னு வைங்களேன், ரெக்கக்னைஸ் பண்ணிடுறாங்க, எமோஷனலா பேசிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல கூட அவங்க கிட்ட வந்து சில விஷயங்கள் சொல்ல முடியாது, சொல்லி புரிய வைக்க முடியாது. புரிய வைக்க முடியலையே அப்படிங்கிற கூடிய பயமும் வருது இல்லையா? இல்லம்மா, நம்ம கிட்ட வந்து எதிர்பார்ப்பு இருக்கிறதுனாலதான் வந்து அது வருது. நமக்கு எது சரி எது தவறுங்கிறது நல்லாவே தெரியுது இல்ல. நமக்கு எது சரி தவறுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரியான பாதையில எத்தனை பேர் எவ்வளவு எமோஷனலா கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு தோணுது. ஏன்னா தர்மம் சரி, எது தர்மம் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. தர்மத்துக்காக இவ்வுலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் கொன்று குவித்தாலும் பாவத்தை அடைய மாட்டான்னு சொல்லிட்டாரு. எதுல? நீ லவ்ல இருந்துகிட்டு உலக நன்மைக்காக ஒரு செயலை செய்கின்றா என்ற பட்சத்துல நீ என்ன வேணா பண்ணலான்னு கண்ணனே கேரண்டி கொடுத்துட்டு இருக்கும்போது இவங்க ஹர்ட் ஆயிடுவாங்களோ அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்களோ நீ நினைக்கிறேன்னாலே நம்ம அடிக்ஷன்ல இருக்கணும்னு தானே அர்த்தம். நம்ம அடிக்ஷன் இல்லை அப்படின்னா நமக்கு சரின்னு பட்ட விஷயத்த தைரியமா பண்ணிடுவோமே. நமக்கு தவறுன்னு பட்ட விஷயத்த தான் யோசிப்போம், நம்ம வந்து இப்படி பண்ணலாமா கூடாதான்னு. நமக்கு சரின்னு பட்டுடுச்சுன்னா அதுக்கப்புறம் யோசனை என்ன இருக்கு? அப்ப நம்ம கிட்ட அடிக்ஷன் இருக்கு என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. சரிண்ணா, ஓகே. இன்னொன்னு வந்து இப்போ இப்போ ஒருத்தர் கிட்ட பற்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து 2 பேர் உள்ள வர்றாங்கன்னாலும் கூட அவங்க கிட்டயும் சேர்ந்து பயம் வந்துருது. இப்போ நான் சொல்ற கொஸ்டின் புரியுதாண்ணா? ஒருத்தர் கிட்ட வந்து லைக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அங்க வந்து லைக்ஸோ பொசசிவ்னஸோ ஏதோ ஒண்ணு, பொறாமையோ ஏதோ ஒண்ணு, பொறாமை அப்படி வேண்டாம், சரி ஓகே. இப்போ இங்க வந்து என்னன்னா, என்னை நான் தக்க வைக்கணும்னு நினைச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அடுத்த 2 பேர் வர்றாங்க அப்படின்னா, சோ அங்கேயும் பயம் வந்துருது இல்லையா? வரதே செய்வோம். ஏன்னா நம்ம கிட்ட லவ் எப்ப மிஸ் ஆகுதோ அப்பவே பயம் தொத்திக்கும். ஒரு இடத்துல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஏன் ஃபேமிலியில இருக்கும், சுற்றியுள்ளவங்க இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ்ட இருக்கும், எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல எதிர்பார்ப்பு வந்துருச்சு அப்படின்னாலே நீ இப்ப என்ன பண்ண வேண்டியது இருக்கு? அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியது இருக்கு. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா சுத்தி உள்ளவங்க எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆவாங்கன்னு இருக்கு. அப்ப குவைட் நேச்சுரலி இது வரத்தானே செய்யும். ஒரு அடிக்ஷன் இருந்தாலே போதும், எல்லா அடிக்ஷனையும் இழுத்துட்டு வந்துடும் நம்ம சொல்ற மாதிரி. எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு லுக்கிங் குட் லாக்கே இல்லை அப்படின்னு சொல்லுவான் அவர்த்தன். லுக்கிங் குட் லாக்கே இல்லையா? அப்புறம் எனக்கு அம்மா லாக் மட்டும்தான் இருக்கு. சரி, அம்மாவுக்கு லுக்கிங் குட் லாக் இருக்கா? அம்மாவுக்கு பயங்கர லுக்கிங் குட் லாக் இருக்கு. அப்படின்னா உனக்கு இருக்கா இல்லையா? இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா அம்மாவுக்கு லுக்கிங் குட் லாக் இருக்குன்றதுனால நானும் வந்து கெட்ட பேர் ஆயிடக்கூடாதுன்னு நான் வந்து பயந்து வாழ்றேன். வந்து சேர்ந்துருச்சு இல்ல, இப்போ ஆட்டோமேட்டிக்லி இட் வில் ஆட் அப் அப்படிங்கிறது தான் உண்மை. அன்பு ஒரு இடத்துல மிஸ் ஆகும் போதே பயம் அப்படிங்கிறது எல்லா வகையிலையும் தொத்தி கொள்ளும் என்பதுதான் உண்மை.
ஓகேண்ணா.